வணக்கம். இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு 7.5 ஹெச்பி சோலார் பம்பிங் சிஸ்டம். கும்பகோணம் பக்கத்தில் சாக்கோட்டையில் நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம். இங்கே போர் வந்து ஒரு 150 அடி போட்டிருக்காங்க. பம்பு வந்து 80 அடியில் வச்சுருக்குறோம். இது வந்து 7.5 ஹெச்பி சிஆர்ஐ பம்பு. கும்பகோணத்தில் ரொம்ப பிரபலமான எலக்ட்ரிக்கல் பம்பிங் நிறுவனம் சாமு அண்ட் சாமுன்னு இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்களுக்காக நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அவங்களுடைய சொந்த வயல் இது. இபி போஸ்ட் இழுக்கிறதுக்கு கிடைக்கவே இல்லை, ரொம்ப வருஷமாக ஃப்ரீ கரண்ட்டும் கிடைக்கல. அது மாதிரி தக்காலில் போட்டாலும் லோ வோல்டேஜு, அடிக்கடி ஒரு ஃபேஸ் கட் ஆகிறது. இந்த மாதிரி பகலில் கரண்ட்டு கட் ஆகிடும், நைட்டு நேரத்தில் போய் பாசனம் பண்ணணும். இந்த மாதிரி பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்கிறதுக்கு ஒரு 7.5 ஹெச்பி சோலார் பம்பிங் சிஸ்டம் இங்கே பண்ணி கொடுத்துருக்கோம். ரொம்ப பிரமாதமான டெலிவரி. ஒரு நிமிஷத்துக்கு 750லேருந்து 800 லிட்டரு பம்பிங் ஆகுது. இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நாளைக்கு நீங்கள் சர்வசாதாரணமாக 5 ஏக்கர் பாசனம் பண்ணலாம். அந்த அளவுக்கு போரில் தண்ணி நல்லா இருக்குது. அதுமாரி சோலார் பேனல்லேருந்து கிடைக்கக்கூடிய பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் பாருங்கள், நிழலான ஒரு மேகமான நாள் இது. வந்து ரொம்ப வெயில் அடிக்கிற மாதிரி ஒரு நாள் இல்லை, ஒரு உச்சி வெயில். இப்போது நிழல் நேராக கீழே விழுது, அதை பாருங்கள். மங்கலான ஒரு வெளிச்சமாக இருக்கக்கூடிய மேகம் சூழ்ந்த ஒரு நாள் தான். ஆனாலும் இந்த மோனோ கிறிஸ்டலைன் பேனல் பைஃபேஷியல் 2 பக்கமுமே சோலார் மின்சாரத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. இதிலிருந்து வரக்கூடிய நமக்கு பவர் வந்து ரொம்ப பிரமாதமாக கிடைக்கிது. அதனால் இதில் வந்து எவ்வளோ தூரம் நமக்கு கிடைக்கிது அப்படின்னா, முழுமையாக கிட்டத்தட்ட அந்த 7.5 ஹெச்பி பம்பை ஒரு 3 ஃபேஸ் மின்சாரத்தில் ஓட்டுனா எந்த அளவுக்கு ப்ரெஷர் கிடைக்குமோ அந்த அளவுக்கு ப்ரெஷர் நமக்கு நல்லாவே கிடைக்கிது. இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இங்கே எல்லாமே ஏ டு செட்டு எல்லா ஒர்க்குமே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு கான்க்ரீட் போடக்கூடிய பைல் ஃபவுண்டேஷன் ஒர்க்கில் இருந்து கம்ப்ளீட்டாக அந்த ஸ்ட்ரக்சர் போடுறது, அதுக்குரிய பெயிண்டிங்கு. ஏற்கனவே நம்ம கேல்வனைஸ்டு ஸ்ட்ரக்சர் தான் கொடுக்குறோம். அந்த கேல்வனைஸ்டு ஸ்ட்ரக்சர் இருந்தால் கூட இதுக்கு மேலே எபாக்சி கோட்டிங் இல்லைனா அலுமினியம் பெயிண்டிங் கொடுத்துட்டிங்கன்னா இன்னும் டூரபிளாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வெயில்லையும் மழையிலையும் பனிலையும் எக்ஸ்போஸ்டாக இருக்குது. அப்போ வருஷத்துக்கு ஒருக்க பொங்கல் சமயத்தில் ஏதாவது இதில் துரு பிடிச்சிருக்கா அப்படின்னு நீங்கள் கண்ணால் பார்த்துக்கிட்டாலே போதும். ஒரு 20 வருஷத்துக்கு இந்த ஸ்ட்ரக்சர் ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணி கொடுக்குறோம். பைல் வந்து 3 அடி போடுறோம். 3 அடி போடும்போது சுத்தமாக அசைகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதனால் அந்த பைல் போடுறதுக்கான மெஷின்லேருந்து எல்லாமே நம்ம ஒரு செட்டப்பாக வச்சுருக்குறோம். இங்கே பார்க்கும்போது சின்டாக்ஸில் தான் அந்த பாக்ஸ் நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். அதை அந்த சின்டாக்ஸ் டேங்க் வர மாதிரி உங்களுக்கு ஒரு 15 வருஷத்துலேருந்து 20 வருஷம் அந்த வெயில்லையும் மழையிலையும் இருந்தால் கூட உங்களுக்கு இந்த பாக்ஸ் பிரச்சனை இருக்காது. அதேமாரி கிரிப்பு கிளாம்பை போட்டு கொடுத்துருக்கோம். நடுவில் ஏர் டைட்டாக பிடிச்சிக்கிடும். லூஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி. இந்தமாரி எல்லா ஆஸ்பெக்ட்லேயுமே ரொம்ப பர்ஃபெக்டாக இந்த ட்ரைவுக்குனே தனி எர்த்து கொடுத்து, அதேமாதிரி லைட்னிங் அரெஸ்ட்டு ஒன்று பக்கத்தில் போட்டு அதுக்கு எர்த்து கொடுத்து, இந்த மாதிரி பேனலில் வந்து எந்த விதத்துலேயும் பெரிய மின்னல்கள் இடி வரும்போது கிராக் வரக்கூடாது அப்படின்னு அதுக்குரிய சேஃப்டி எல்லாமே பண்ணி கொடுத்துருக்குறோம். இதை மாதிரி வயரிங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, நம்ம போருக்கு வரைக்கும் அண்டர் கிரவுண்டாக போட்டு கொடுத்து அதிலேருந்து நீட்டாக வயரிங் பண்ணி ஏ டு செட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப பக்காவாக இருக்கணும் அப்படின்றக்காக பண்ணி கொடுத்துருக்குறோம். எல்லா சேஃப்டி ஆஸ்பெக்ட்டும் பண்ணுறோம். ஏன்னா நம்ம இந்த ஃபீல்டில் 15 வருஷத்துக்கு மேலே, இது 16வது வருஷம் ஆயிடுச்சு. அதனால் ஒரு ஃபீல்டுலேயும் நம்ம பார்த்த சிரமங்கள், தவறுகள் இதையெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணி ரொம்ப பர்ஃபெக்டாக நம்ம இப்போ பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எல்லா விதமான பம்பும் நம்ம பண்ணுறோம். ஏன்னா நிறைய பேர் எங்கள்கிட்ட கேட்குறது வந்து கோயம்புத்தூர்லேருந்து, ஈரோடுலேருந்து, இந்த மாதிரி சில கம்பெனிகள்லாம் சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணி சோலார் பம்புன்னு ஒன்று விற்பாங்க. அந்த சோலார் பம்பு ஒன்றும் கிடையாது, அது பிஎல்டிசி பம்புன்னு சொல்லிட்டு சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க. நம்ம இப்போ இங்கே பண்ணியிருக்கிறது வந்து சிஆர்ஐ, நார்மலாக வரக்கூடிய சிஆர்ஐ பம்பில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிக்கல் மோட்டார் தான், 5 ஸ்டார் மோட்டார். இதில் என்ன நமக்கு ஒரு அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஏதாவது ஒரு ஃபால்ட் வந்துச்சு அப்படின்னா அடுத்த நிமிஷம் உள்ளூரில் இருக்கக்கூடிய ஒரு வைண்டிங் கடையில் கொண்டு போய் கொடுத்து எல்லா ஸ்பேரும் அவைலபிளாக இருக்கும். இதுவே சைனீஸ் பம்பாக இருந்துச்சு அப்படின்னா இந்த பம்பை நீங்கள் அனுப்பி வச்சுட்டு திரும்ப வர்றதுக்கு குறைஞ்சபட்சம் 25 நாள் ஆகும். அந்த அளவுக்கு இந்த சர்வீஸ் கிடைக்காம இருக்குது. அதனால் நம்ம லோக்கலில் கிடைக்கக்கூடிய மெட்டீரியலை வச்சு இந்த மாதிரி எர்த்து பிட்டு கொடுத்து ரொம்ப கிளியராக பண்ணும்போது பம்பில் பெரும்பாலும் ஃபால்ட் வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி. அப்படியே வந்துட்டால் கூட நீங்கள் உள்ளூர்லேயே நீங்கள் சர்வீஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கே தெரியும், சிஆர்ஐ பம்போ, டெக்ஸ்மோ டேரோ பம்போ, அக்வாடெக்ஸ் பம்போ அல்லது சுகுணா மோட்டாரோ, கிர்லாஸ்கர் மோட்டாரோ, எந்த மோட்டாரை நீங்கள் வாங்கினாலும் சோலாரில் ரன் பண்ண முடியும், உள்ளூரில் சர்வீஸ் பண்ணிக்கிட முடியும். பெரும்பாலும் நீங்கள் நீண்ட கால
அடிப்படையில் யோசனை பண்ணுறீங்க அப்படின்னா சைனீஸ் பம்பு வாங்காதீங்க. கொஞ்ச நாள் சார், ஒரு வருஷத்துக்கு ஒரு பிளாட்டு ப்ரமோட் பண்ண போகிறேன், சும்மா கொஞ்ச நாள் தோட்டம் வச்சுருக்க போகிறோம், ஒரு வருஷம் 2 வருஷம் தான் சார் எங்களுடைய வேலையே, அதுக்கப்புறம் இந்த மோட்டார்லாம் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க சைனீஸ் மோட்டார் வாங்கி போடுங்க. அது பயனுள்ளது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பேனலில் 2 பேனலில் அந்த மோட்டார் ஓடும். ஆனால் பெரிய லெவல் மோட்டார், உதாரணமாக 7.5 ஹெச்பி போடுறீங்க, இந்த அளவுக்கு டெலிவரி சைனீஸ் மோட்டாரில் இருக்காது. அப்படியே இருந்தாலும் அவங்களும் இதே அளவுக்கு பேனல் போடுவாங்க. ரேட்டு ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்காது. ஒரு 10,000 20,000 வித்தியாசம் வரும். இந்த அளவுக்கு டெலிவரி வேணும், உள்ளூர்லேயே மோட்டாரில் கிடைக்கணும், ரேட்டும் கைக்கு அடக்கமாக இருக்கணும் அப்படின்னா நீங்களே இது மாதிரி உங்கள் ஊரில் சிஆர்ஐ மோட்டாரோ, டெக்ஸ்மோ டேரோ மோட்டாரோ, அக்வாடெக்ஸு அப்படின்னு இருக்குது, கிர்லாஸ்கர்னு இருக்குது, சூனா மோட்டார்னு இருக்குது, நிறைய பிராண்டட் கம்பெனி மோட்டார்ஸ் இருக்குது. அதில் 5 ஸ்டார் மோட்ருக்கும். இந்த 5 ஸ்டார்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உள்ள காயில் வைண்டிங் பண்ணுறாங்கல்ல, அந்த காயில் வைண்டிங் பண்ணுற வயர் வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் அந்த வயரை மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்தீங்கன்னா அதோட மேற்பரப்பு நார்மலாக நீங்கள் கோயம்புத்தூர் பம்பிலலாம் வாங்கினீங்கன்னா பள்ளம் மேடுமாக இருக்கும். நல்ல பெருசாக சின்னூண்டு வயர் இருக்குது, நம்முடைய மயிரிழை சைஸில் இருக்குது. அதை மைக்ரோஸ்கோப்பில் வச்சு நம்ம கட்டவர்கள் சைஸுக்கு பெருக்கி பார்த்திங்கன்னா அதோட சர்ஃபேஸ் வந்து இர்ரெகுலராக இருக்கும், கரோடடாக இருக்கும். அதில் போகக்கூடிய மின்சாரம் வந்து அதில் தடைப்பட்டு போகும். அதனால் இம்பீடன்ஸுன்னு சொல்லுவாங்க, அது ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது மின்சாரத்தை அதிகமாக சாப்பிட்டுட்டு கொஞ்சமாக வேலை செய்யும். அதோட மின் தடை அதிகமாக இருக்கும், எளிதாக ஹீட் ஆகும். ஆனால் இந்த 5 ஸ்டார் மோட்டாரு நீங்கள் பார்த்து பிராண்டடில் வாங்கினீங்கன்னா இந்த வயரை வந்து நீங்கள் எவ்வளோ பெருசாக மேக்னிஃபை பண்ணி பார்த்தாலும் ஹை குவாலிட்டியான வயர் போட்டிருப்பாங்க, ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அதோட மின்சாரத்தை கையாளும் திறன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி நல்லா 5 ஸ்டார் பம்ப்லாம் போடும்போது சோலாருக்கும் சரி, இபி மின்சாரத்துக்கும் சரி கம்மியான கரண்ட் எடுக்கும். ஏன்னா சோலாரில் வந்து நம்ம போட்டிருக்கும்போது ஒரு 8000 வாட்ஸ் பேனல் கொடுத்துருக்கோம். அது 7.5 ஹெச்பி பம்பை ஓட்டிக்கிட்டே இருக்கணும். காலையில் ஒரு 7:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சுன்னா சாயங்காலம் 5 மணி 5:30 மணி வரைக்கும் கண்டினியூஸாக ஓடணும். அந்த மாதிரி ஓடுறதுக்கு தேவையான மின்சாரத்தை இந்த சோலார் பேனல் குறிப்பிட்ட அளவு மட்டும்தான் கொடுக்கும், கடல் அளவுக்கு கொடுக்காது. அதிகபட்சமாக 8000 வாட்ஸ் தான். இந்த 8000 வாட்ஸுக்குள்ளே இபி கரண்ட்டில் ஓடுனா எந்த அளவுக்கு ஹையஸ்ட்டு ப்ரெஷர் கிடைக்குமோ அந்த அளவுக்கு ப்ரெஷர் இது கொடுத்தாகணும். அப்போ அந்த மோட்டார் வந்து நல்ல எஃபிஷியண்ட்டான ஒரு மோட்டாராக இருக்கணும். நீங்கள் எந்த பிராண்டு மோட்டார் வேணால் வாங்குங்க, அது 5 ஸ்டார் மோட்டாராக வாங்குங்க. வாங்கி போட்டிங்கன்னா 100% சோலாரில் செட் ஆகும். அதே மாதிரி உள்ளூர்லேயே நீங்கள் சர்வீஸ் பார்த்துக்கலாம். ஒரு பைக்கில் வச்சு எடுத்துகிட்டு போனீங்கன்னா, ரொம்ப அவசரம்னா தெரிஞ்ச மெக்கானிக்காக இருந்தாருன்னா 3 மணி நேரத்தில் செக் பண்ணிடலாம். சப்போஸ் வெளியில் நீங்கள் தெரியாத மெக்கானிக்கிட்ட நீங்கள் கொடுத்தீங்கன்னா கூட அப்பையும் ஒரு 3 நாளுக்குள்ளே அதிகபட்சமாக நீங்கள் சர்வீஸ் பண்ணி கொண்டு வந்து நம்ம மறுபடியும் போருக்குள்ளே இறக்கிடலாம். ஆனால் சைனீஸ் மோட்டார்லாம் அந்த மாதிரி இல்லை. கம்மியான ஒரு பேனல் 2 பேனல் போடக்கூடியது ஓகே. இது மாதிரியான நீண்ட கால அடிப்படையில் போட போகிறீங்கன்னா இந்த மோட்டார் ஒரு 25 வருஷத்துக்கு பிரச்சனை இல்லாமல் ஓடும். 5 வருஷம் 6 வருஷத்துக்கு ஒருக்க லேசாக பராமரிப்பு செலவு, புஷ்ஷு தேஞ்சு போயிருக்கலாம் மண்ணுனால், அந்த மாதிரி பார்த்துக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும்.